யோசுவாவின் புஸ்தகம் 23:3. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள அவங்கள பிரவேசிக்க பண்ணி அந்த தேசத்தெல்லாம் அவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்து பல ஆண்டுகள் ஆன பின்பு யோசுவாவுக்கு கொஞ்சம் வயது செல்லும் பொழுது அவங்கள கூப்பிட்டு அவங்களிடத்துல சொல்கிறாரு, நீங்கள் கண்டீர்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை கண்டீர்களே. தேவன் வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த அந்த தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணினதை நீங்கள் கண்டீர்களே. ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத அந்த ஜனங்களை காண வைத்தார். அதே போல தான் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறதை நாம் காணப்போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நித்தமும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்காக நித்தமும் யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை உங்களுடைய கண்கள் காணும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றியை சொல்லுவோமா? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். நல்ல 2 கையை தட்டி. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணணும். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அதுவும் அவர் எப்படி பண்ணுவாராம் யுத்தம்? ஏசாயா 42:13 நீங்கள் வாசித்து பாருங்க. ஏசாயா 42:13. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல, மைக்கில் வாசிக்க வேண்டியதானே? கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு, யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு, யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு, முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். அந்த வசனம் அருமையான ஒரு வசனம். நல்ல உச்சரிப்போட அதை எல்லாருமே வாசிக்கலாமா? வாசிங்களேன். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு தம்முடைய சத்துருக்களை. ஆண்டவர் ஏனோதானோன்னு கடமைக்காக நமக்காக யுத்தம் பண்ண மாட்டார். அவர் எப்படி எழும்பி வருவாராம்? பராக்கிரமசாலியை போல அவர் எழும்பி வந்து, அதாவது வாயில கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்கள், அதாவது நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவருடைய சத்துருக்களாக மாறிடுவாங்களாம். தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் இந்த மாதம் நமக்காக எழும்ப போகிறார்.
அல்லேலூயா. இந்த மாதம் நமக்காக கெர்ச்சிக்க போகிறார். இந்த மாதம் நமக்கு விரோதமாய் எழும்பின அந்தகார வல்லமைகள், இருளின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், மனுஷ ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், இப்படி நமக்கு விரோதமாக எழும்பின ஆவிகளெல்லாம் கர்த்தர் மேற்கொள்ள போகிறார். கர்த்தர் நமக்கு ஜெயம் தர போகிறார். கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ண போகிறார். நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா தலைமுடியை பார்க்கலும் அதிகமான சத்துருக்கள் இருப்பார்கள். தடுக்கி விழுந்தாலும் அங்க யார் இருப்பா? ஒரு சத்துரு இருப்பா. ஆனால் அவ்வளவு சத்துருக்கள் பெருகி இருந்தாலும் நம்மோடு கூட ஒருவர் இருந்து நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற அந்த சத்துருக்களின் சதிகளையும் தந்திரங்களையும் மேற்கொள்ளுகிற தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்வார். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தைரியமாக உங்களுடைய காரியங்களை நடத்துங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று. ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத உங்க கண்ணு காணோம். நீங்க ஆனந்தத்தினால ஆண்டவரை துதிப்பீங்க. நல்ல நொறுமுறை நல்ல தேங்க்யூ சொல்லுவோமா இயேசு கிறிஸ்துவுக்கு. ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கையை தட்டி தேங்க்யூ சொல்லுங்க. தேவன் நமக்காக யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில்? அதாவது மனிதர்களும் யுத்தம் பண்ணுவாங்க. மனிதர்கள் யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்கும்? தேவனும் யுத்தம் பண்ணுவார். தேவன் யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்கும்? மனிதர்கள் யுத்தம் பண்ணும் பொழுது யுத்தம் பெருசாகும். யுத்தம் பெருசாகும், இழப்புகள் அதிகமாகும். தேவன் நமக்கு யுத்தம் செய்யும் பொழுது யுத்தம் பெருசாகாது, யுத்தம் ஓயும். யுத்தம் ஓயும். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணினார் என்றால் நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசில் நம்ம யுத்தத்தையே பார்க்க மாட்டோம், இளைப்பாறுதலை பார்ப்போம். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணலைன்னா நம்முடைய மனதில் போராட்டங்களை பிசாசோ நம்முடைய சத்துருக்களோ உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் போராட்டங்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அமைதியை பார்க்க முடியாது, சமாதானத்தை பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் போராட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, சமாதானம் இல்லை. யுத்தத்தை பார்க்குறீங்க, சமாதானம் இல்லை அப்படின்னா உங்களுக்காக இதுவரைக்கும் கர்த்தர் யுத்தம் பண்ணலைன்னு அர்த்தம். ஆனால் இனி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வீட்டை சுற்றில, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் யுத்தத்தை பார்க்குறீங்களோ, இப்படிப்பட்ட எல்லா இடங்கள்லையும் ஆண்டவர் உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் யுத்தத்தை ஓய பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இனி நீங்கள் யுத்தத்தை பார்க்க மாட்டீங்க, சமாதானத்தை பார்ப்பீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? யோசுவாவின் புஸ்தகத்திலேயே 23:1 வாசிங்களேன். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாத இளைப்பாற பண்ணி
அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆனபோது யுத்தமில்லாத இளைப்பாற பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஆமென். நீங்க கூட ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நீங்க கூட எதிர்பார்த்திருப்பீங்க, இந்த யுத்தத்துக்கு முடிவில்லையா, இந்த பிரச்சனைக்கு முடிவில்லையா, இந்த போராட்டத்திற்கு முடிவில்லையா, நான் போராடி கொண்டிருக்கிறேனே, குடும்ப வாழ்க்கையில் நான் போராடுகிறேனே, வேலை செய்கிற இடத்துல நான் போராடுகிறேனே, என்னுடைய வீட்டை சுற்றிலும் நான் போராடுகிறேனே, எங்கு போனாலும் இந்த போராட்டம் தானா என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். யோசுவாவின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். இந்த யுத்தத்தை ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா. யுத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஓய போகிறது. ஆண்டவருடைய யுத்தம் உங்கள் வாழ்க்கையில் தொடர போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இளைப்பாறுதலை பார்க்க போகிறீர்கள். ஆமென். 46வது சங்கீதத்தில் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 46:9. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் செய்து நம்முடைய தெய்வம் யுத்தத்தை ஓய பண்ணுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவர் யுத்தம் செய்து நம்முடைய யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். எப்படி ஓய பண்ணுகிறார்? வில்லை ஒடித்து. சொல்லுங்களேன், எதை ஒடிப்பாரா ஆண்டவர்? நமக்கு விரோதமாக இருக்கிற அந்த வில்லை என்ன செய்வாரா? ஒடிப்பாரா. ரதங்களை நெருப்பினால சுட்டரிப்பாரா. நம்ம எல்லாம் நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். அவர் உயர்த்தப்படுவார். ஹல்லேலூயா. வில்லை ஒடிக்கிறவரே, ஈட்டியை முறிக்கிறவரே, ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவரே, எனக்கு விரோதமாய் வருகிற, என்னை அழிக்கும்படியாய், என்னை மேற்கொள்ளும்படியாய், எனக்கு விரோதமாய் வருகிற ரதங்களை நெருப்பினால் சுட்டரித்து சத்துருக்கள் இல்லாத ஒரு இளைப்பாறுதல், போராட்டங்கள் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்க ஆண்டவரை துதிக்க போகிறீங்க. இந்த மாதத்தின் முடிவில் இளைப்பாறுதலை நீங்க காண போகிறீங்க. நான் சொல்றத நம்பி இருந்தீங்கன்னா நீங்க தலைக்கு மேல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தி இருப்பீங்களே. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உனக்கு விரோதமா மறைமுகமாக, உனக்கு விரோதமாக ரகசியமாக போராடின அசுத்த ஆவிகள் எல்லாம் கர்த்தர் இந்த மாசத்துல சுட்டரிக்க போகிறாரு. நல்லவர்கள் போல காண்பித்துக் கொண்டு உனக்கு விரோதமாய் போராடினவர்கள், நீ எழும்பிடக்கூடாது, நீ முன்னேறிடக்கூடாது, நீ உயர்ந்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனதளவுல உனக்கு விரோதமா போராடின அந்த சர்ப்பங்களை ஏசப்பா இந்த மாசத்துல மிதித்து உன் குடும்பத்துல சமாதானத்தை கர்த்தர் ஏற்படுத்துவாரு. கர்த்தர் சொல்றாரு, நம்புனீங்கன்னா அந்நிய பாஷைகள் பேசி ஆவியானவரை உங்களுக்குள்ள பெற்றுக்கொள்வீங்களா? வாலிபர்கள் பெற்றுக்கொள்வீங்களா? ஆமென். கர்த்தருடைய யுத்தம் எழும்பும், உங்களுடைய யுத்தம் ஓயும். கர்த்தருடைய யுத்தம் எழும்பும், உங்களுடைய யுத்தம் ஓயும். உங்களுடைய யுத்தத்துக்கு ஒரு முடிவு, இளைப்பாறுதலை, அதாவது உங்கள் மனசில் ஆண்டவர் இளைப்பாறுதலை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவதாக, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. 20வது அதிகாரம் 25. யோசபாத்தும்
யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. அல்லேலூயா. எத்தனை நாள் கொள்ளையிட்டார்களாம் சொல்லுங்களேன்? 3 நாட்கள். 3 நாட்கள்னா விடிய விடிய என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க கொண்டு வந்த பொருட்களை எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, எவ்வளவு கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க அதை 3 நாட்களாக கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள். பெராக்காவில் கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள். இந்த நபர்கள் யாரு? இவங்க எதுக்காக வந்தாங்க? 20:11 வாசிங்க. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். அவனுங்க எதுக்கு வந்தானுங்க? இவங்கிட்ட இருக்கிறது எடுக்க வந்தானுங்க. கொள்ளையிட வந்தார்கள், கொள்ளை கொடுத்தார்கள். எடுக்க வந்தவனிடத்தில் எடுக்கப்பட்டது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது நீங்கள் எதையும் இழக்க மாட்டீங்க, நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். நன்மைகளை எடுத்துக்கொள்வீர்கள், ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வீர்கள். அதுவும் யாரிடத்துல எடுத்துக்கொள்வீர்கள்? எடுக்க வந்தவனிடத்திலேயே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். உங்களுடையதை எடுக்க முயற்சி பண்ணுகிறவனிடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எடுப்பதற்கு உதவி செய்வார். அல்லேலூயா. பொருளாதாரங்களை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையா என்ன செய்வார்? தருவார். கைகளை ஒருத்தவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த பூமியில் நம்மளை நஷ்டப்படுத்தணும், நம்மளை இழப்புகளை சந்திக்க வைக்கணும், நம்முடைய வருமானங்களெல்லாம் அபகரிக்கணும், கடன் என்கிற பேரில், வட்டிங்கிற பேரில் நம்முடைய வருமானங்களெல்லாம் அபகரித்து வாழணும்னு நினைக்கிற நிறைய பேர் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. எப்போது பார்த்தாலும் தூக்கம் தானா? உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடன் என்கிற பேரில், வட்டிங்கிற பேரில் இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய முதலை நீங்கள் இழந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். இவங்கெல்லாம் கொள்ளையடிக்கிற கூட்டம். அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். இவங்க காத்திருக்கிறத உங்களுடைய உழைப்பை திருடும்படி, உங்களுடைய லாபத்தை திருடும்படி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் ஓம் பொருளை கொள்ளை கொடுக்க மாட்டேன், வட்டிக்கோ கடனுக்கோ அப்படி சொல்லி ஓம் பொருளை கொடுக்க மாட்டேன், ஆண்டவர் உனக்கு தருகிறத நீ எடுத்துக்கொள்வேன் ஆண்டவர் சொல்லுகிறாரு. எடுக்க வந்தவனிடத்திலேயே நீ எடுத்துக்கொள்வேன் ஆண்டவர் சொல்கிறாரு. உன்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய தொழிலில், உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய விவசாயத்தில், நீ செய்கிற வேலையில் கர்த்தர் உனக்கு நிறைய வருமானங்களை தேவன் கொடுப்பார். நீ எடுக்கிறத எடுக்க முடியாத அளவிற்கு தேவன் கொடுப்பார். இது முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை வரவழைப்பார் ஆண்டவர். லாபத்தை வரவழைப்பார், மிகுதியான பலனை கொடுப்பார். விசுவாசிச்சிருந்தீங்கன்னா நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தி இருப்பீங்களே. தேவன் நமக்காக யுத்தம் செய்தா அப்படித்தான் நடக்கும். இது நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் யுத்தம் செய்யாததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டம், நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார இழப்பு, உழைப்பு அதிகம், ஆனா பலன் குறைவு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த மாசத்துல சொல்றாரு, உன்னுடைய உழைப்பும் நிறைய இருக்கும், உன்னுடைய பலன் அதை விட அதிகமா
நோக்கமாக இருக்கும். உன்னுடைய பொருளாதாரத்தை திருட வேண்டும், உன்னுடைய பொருளாதாரத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிற அந்த சத்துருக்களை நான் முறியடிப்பேன். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது. நீங்கள் சும்மா நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். அந்நிய பாஷைகள் அப்படியே பேசி ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறாரு அப்படி சொல்லிட்டு அவருடைய ஆவியில களி கூறுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆவியில நிறைஞ்சு இப்பயே கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. உழைச்சு 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 ஊரானுக்கு கொடுத்த ஒண்ணு ஆண்டவர் காண்கிறார். நல்ல கையை தட்டி. நிறைய பேருக்குள்ள அந்த விசுவாசத்தை காண முடியல. உண்மையா நம்பி நல்ல 2 கையை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்களே. இப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாசத்துல உங்களுடைய லாபங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய பேரு நீங்க கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்கல. உண்மையிலே நாங்க விசுவாசிக்கிறோம்னு சொல்றோங்க எத்தனை பேரு? அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் யுத்தம் பண்ணல. பைபிள்ல யுத்தம் பண்ண வச்சாரு, ஜெயம் கொடுத்தாரு, உதவி செய்தாரு. ஆனா ஒரு சில மக்களை உட்கார வச்சுட்டு அவர் செய்யற யுத்தத்தை பார்க்க வச்சாரு. அதுல யோசபாத் ராஜாவும் யூத ஜனங்களுக்கும் ஆண்டவர் செய்தது. இவன் போய் கத்தி எடுத்து இவன் போய் யுத்தம் பண்ணல. இவன் யுத்தம் பண்ண போறவன் அங்கே பிரேதங்களை விழுந்து கிடக்கிற அவங்கள பார்த்து பொருட்களை எடுத்துட்டு வாரான். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுக்க போகிறத நீங்கள் எடுத்து கொண்டு வர போகிறீர்கள். உங்களுடைய போராட்டங்களுக்கு தேவன் ஒரு முடிவை உண்டாக்குகிறார். உங்களுடைய நஷ்டங்களுக்கு, உங்களுடைய இழப்புகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார். நான் சொல்லுகிறது எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஆவியில் நிறைந்து சொல்லுகிறேன், ஆவியானவர் மூலமாக சொல்கிறேன். உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய வருமானம், உன்னுடைய பிரயாசம் இனி யார் கைக்கும் போகாது. நீ எடுத்துக்கொள்வ. எடுக்க நினைத்தவனிடத்துல கர்த்தர் உனக்கு எடுத்து தருவாரு. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல அந்நிய பாஷை பேசுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில உங்களை நிரப்புகிறாரு, உங்களை நிரப்புகிறாரு, உங்களை நிரப்புகிறாரு, உங்களை நிரப்புகிறாரு. நான் சொல்றதை இன்னும் நம்பல, இன்னும் அவிசுவாசமா நான் சொல்றதை நம்பி இருந்தீங்கன்னா நீங்க நல்ல கண்ணை மூடி பரிசுத்த ஆவியில நிரம்பி இருப்பீங்களே, ஆவியானவருக்குள்ள களி கூர்ந்திருப்பீங்களே. கை தட்டுறது கூட பூனான்னு கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல கை தட்டி நான் எடுப்பேன். என்னிடத்துல எடுக்க வந்தவனிடத்துல இருந்து நான் எடுப்பேன். என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்களே சகோதரர்களே. வீண் செலவினங்கள் எல்லாம் மாறும், மருத்துவ செலவினங்கள் எல்லாம் மாறும், உன்னுடைய வாகனத்தினுடைய பொருளாதார இழப்புகள் எல்லாம் மாறும். கர்த்தர் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவாரு. எடுக்க வந்தவனிடத்துல நீ எடுப்ப. அதுதான் ஆண்டவர் உனக்கு முன்பாக வைக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. நம்புறீங்களா? ஒரு நல்ல செலவினங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது சந்தோஷப்படுவீங்க. ஆனா வீணாய் போகிற செலவினங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது என் பணம், என் உழைப்பு இப்படி போகிறதே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. கர்த்தர் நம்முடைய வருத்தங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் அதையெல்லாம் மாற்றுவார். நம்முடையதை நமக்கு மிச்சம் பண்ணி தருவார். எடுக்க வந்தவனிடத்துல கர்த்தர் எடுக்கும்படி உதவி செய்வார். ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிப்பீங்களா? யாத்திராகமம் 14:25. யாத்திராகமம் 14:25. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொன்னதெல்லாம் எத்தனை பேர் ஆவியில அது
உங்களுக்கு உங்களுடைய நிலைகளுக்கு ஏற்றாற்போல கர்த்தர் பேசுகிறத உணர்கிறீங்க? கை உயர்த்தி காமிங்க. ஆமென். தேவனே உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு யுத்தம் பண்ணாததுனால தான் வாழ்க்கையில் யுத்தங்கள் ஓயலை. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி யுத்தங்களை ஓய பண்ண போகிறார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்முடையவைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் தரப்போகிறார். பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கடன் பாரங்களை எல்லாம் தேவனாலே நாம் மாற்றிக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பின்தொடர்ந்து வருகிற அடிமைத்தனங்கள் மாறும். கொல்லுவோம், அழிப்போம், பிடிப்போம் அப்படின்னு 430 வருஷமா திருப்தி அடையாத ஒரு கும்பல், பார்வோன், அவனுடைய படைகள், எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்து இனிமேலும் இவங்களை அடிமைப்படுத்துவோம், இவங்களுடைய வாழ்க்கையை சுரண்டுவோம், இவங்களை உபத்திரவப்படுத்துவோம், கண்ணீர் வடிக்க வைப்போம் அப்படி சொல்லிட்டு வாராங்க. அவங்களுக்கு எவ்வளவு துணிகரம் பிரதர், அவங்களுக்கு எவ்வளவு துணிகரம். ஆண்டவர் செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில் நடத்தி கொண்டு போறாரு. அதுக்குள்ள இறங்கிட்டானுங்க. சிறப்பான ரதங்கள், 600 சிறப்பான ரதங்கள். அவங்களுடைய ரதங்கள் மேலே நம்பிக்கை வச்சு, அவங்களுடைய குதிரைகள் மேலே நம்பிக்கை வச்சு, அவங்களுடைய படைகள் மேலே நம்பிக்கை வச்சு, இந்த ஜனங்களுக்கு யார் இருக்கா, இந்த ஜனங்களை நம்ம மறுபடியும் பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வாரான். ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணினாலும், நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினா எந்த கொம்பனும் நம்மளை அசைக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் இறங்கிட்டா எந்த கொம்பனாக இருந்தாலும், அவன் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவனாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி அவன் மண்டியிட்டு தான் ஆக வேண்டும். ஆண்டவர் இறங்கி விட்டார் என்றார். அதாவது நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார்னு நம்ம கண்ணையும் காண வைப்பார், நம்முடைய எதிரியினுடைய கண்ணையும் காண வைப்பார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுறார் என்றால் அடுத்து மோத மாட்டான், அவன் தலை செதறிடுமே. ஒரே கடலுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தர, ஆனால் பின்னாடி அவங்கள பிடிக்க வருகிற அந்த பார்வோனுக்கும் அவனுடைய படைகளுக்கும் அது சேறு சகதியமாக மாறிடுச்சு. உருளைகள் கலருகிறது, வருத்தத்தோடு நடத்துகிறான். அப்பொழுதுதான் புரிந்து கொண்டான், கர்த்தர் இந்த ஜனங்களுக்காக துணை நின்று யுத்தங்களை நடத்துகிறாரு. கர்த்தரிடத்தில் மோதக்கூடாதுன்னு வெளியே போகணும்னு நினைக்கிறான், போக முடியலை. கர்த்தர் இந்த ஜனங்களை கரையேற்றி விட்டு அவன் நடுக்கடலில் வரும் பொழுது மூடி போட்டுவிட்டார். மோசையை பார்த்து, உன் கையில் இருக்கிறது என்ன? கோல், மறுபடியும் நீட்டுன்னு சொல்கிறார். நீட்டினோடனே கடல் மூடி போட்டது. அந்த பார்வோன் அவனுடைய படைகளும் அழிந்து போனார்கள். இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை என்றைக்குமே இனி காண்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். நிரந்தரமாக அடிமைத்தனத்திற்கு ஒரு அடக்கத்தை தேவன் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த அடிமைத்தனத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்க போகிறார். நீங்கள் கேட்கலாம், அந்த அடிமைத்தனம் என்ன? கசப்பான வாழ்வு. என்ன வாழ்வு? உங்கள் மனதளவில், உங்கள் நாவில் நீங்கள் கசப்பை ருசித்து கொண்டிருக்கிறீங்கன்னா, கசப்பை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்கன்னா அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தியரின் அடிமைத்தனத்தினால, கொடுமையினால் அவங்களுடைய ஜீவன் அவங்களுக்கு கசப்பாயிருச்சு. அடிக்கப்பட்டார்கள், உபத்திரவப்பட்டார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அடி, உபத்திரவம், வலி, வேதனை, இதை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய மனது கசப்பை அனுபவித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உயிர் வாழவே பிடிக்கலை.
அப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் போகிறது என்றால் நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே, அவர் கண்ணீரை காண்கிறவரே. அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து நம்ம முறையிடுகிற சத்தம் அது வலிமையான ஜெபம். அது நல்ல கைத்தட்டி தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்வோமா? அது எப்படிப்பட்ட பார்வோனா இருந்தாலும் அவனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். நமக்காக யுத்தம் செய்து நம்முடைய அடிமைத்தனத்திற்கு ஒரு முடிவு, நம்முடைய அடிமைத்தனத்திற்கு ஒரு விடிவு. நல்லா தான் கை தட்டுங்களே. இனி கசப்பு இல்லை, இனி கர்த்தர் நல்லவர் என்று நம்ம ருசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இது அசுத்தாவின் மூலமாக வருகிற அடிமைத்தனமாக கூட இருக்கலாம். 18 வருஷமா நிமிர முடியாது இருந்த கூனி ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியினால சித்திரவதை அனுபவித்தாள். கர்த்தர் இப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனங்களை அகற்றி போடுவார் அவர் யுத்தம் செய்து. அல்லேலூயா. ஒருவேளை வியாதியாக கூட இருக்கலாம். 38 வருஷமா ஒரே இடத்துல ஒரு மனுஷனை முடக்கி போட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தினது ஒரு வியாதி. பெதஸ்தா குளத்தினருகே கர்த்தர் போய் அடிமைத்தனத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி கர்த்தர் அவனை மற்றவங்களை போல ஒரு சுதந்திரவாளியாய் தேவன் மாற்றினார். அதே மாதிரி தான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அடிமைப்படுத்துகிற அந்த அடிமைத்தனங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அறிவிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற மாதம். கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமசாலியை போல எழும்புகிற மாதம். கர்த்தர் உங்களுக்காக கட்சிக்கிற மாதம். கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை தன்னுடைய சத்துருக்களாக மாற்றி உங்களுக்காக மேற்கொள்ளுகிற மாதம். சத்துருக்களை மேற்கொள்ளுகிற மாதம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல் கூட கைத்தட்டி ஆவில நிறைஞ்சு, ஆண்டவரே எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு அன்பா, எங்கள் மேல உங்களுக்கு இவ்வளவு பாசமா, தேங்க்யூ. 21 நாட்கள் அதிகாலையில் எழுந்து 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 எனக்காக ஓடி வந்தாயே என்னுடைய பாதத்துக்கு. உனக்காக நான் எழுந்திருக்க மாட்டேனா? உனக்காக நான் யுத்தம் செய்ய மாட்டேனா? நான் யுத்தம் செய்கிறத பார். நல்லா தான் கையை தட்டி பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு, ஆவியானவர் என்ன பலமா நிரப்புறாரு. உங்களை நிரப்புறாரான்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை நிரப்புவாரு. கர்த்தர் சொல்றாரு, யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் என்னுடையது. நீ பயப்படாது, எதுக்கும் பயப்படாது, தைரியமாயிரு. உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 35:1. சங்கீதம் 35:1. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணி நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். நம்ம கூட வழக்காடுகிற வழக்காளிகளோடு கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். ஈசாக்கு கூட வழக்காடுனாங்களா? ஈசாக்கு உழைப்பு, ஈசாக்கினுடைய கிணறு. ஆனால் பெலிஸ்தியர்கள் தங்களுக்கு இருக்கிற அந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சு, நீ வந்தட்டிக்கார பைய, நீ வந்து இந்த ஊரில் நல்லா பிழைக்கவா அப்படி சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணாங்க. அதான் வழக்காளிகள். கர்த்தர் ஈசாக்குக்காக யுத்தம் பண்ணார. ஈசாக்கு அதை விட்டுட்டு வேற ஒரு கிணறு வெட்டினார், அங்கேயும் வந்து யுத்தம் பண்ணாங்க. கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதித்து ஒரு ரெகோபோத்தை உண்டாக்கினார். அதுக்கடுத்து வழக்காடுறதுக்கு ஆளே கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் யுத்தம் பண்ணியிருப்பார் என்று. அவர் பலுகி பெறுகிறாரு. அந்த தேசத்தில் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்கிறாரு. எதிராளிகளை விட ஆசீர்வதிக்கப்படுறாரு.
எதிராளிகளே வந்து இவரிடத்துல வந்து ஈசாக்கு நமக்கு தீமை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டு போகிறாங்க. அதான் நம் கர்த்தர். வழக்காளிகளோடு உங்களுக்காக தேவன் என்ன செய்வார்? வழக்காடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி உதவி செய்வார் தெரியுமா? உங்களுக்கு எப்படி ஒத்தாசை பண்ணுவார் தெரியுமா? கேடகத்தையும் பரிசையும் பிடித்து கொண்டு உங்களுக்கு ஒத்தாசையாக நிற்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தேவன் பாதுகாப்பாக இருப்பார். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன். கேடகம் என்பது அது சேஃப்டி, பாதுகாப்பு. எதிரியினுடைய பட்டயம் உங்களை தாக்கி விடாதபடிக்கு தாங்கப்படுவது தான் கேடயம். கர்த்தர் அவர் கையில் உங்கள் கேடகத்தை, அதாவது உங்களுக்கான கேடயத்தை அவர் பிடிச்சிருப்பார், பரிசயமும் பிடிச்சிருப்பார். எதிரி உங்களை தாக்க முடியாது, விபத்து உங்களை தாக்க முடியாது, சத்துரு உங்களை தாக்க முடியாது, தற்கொலை ஆவிகள் உங்களை தாக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருக்க போகிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்க போகிறார். ஏன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு கேடயத்தையும் பரிசையையும் பிடிச்சு கொண்டு நின்றால்தான் நம்ம போயிட்டு நம்ம வீட்டுக்கு பத்திரமாய் திரும்ப முடியும். எந்த இடத்துல பிசாசு மரண கன்னிகளை வச்சிருக்கிறான்னு நமக்கு தெரியாது. கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாப்பார். வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருக்க போகிறார். கேடகத்தை பிடித்து நிற்க போகிறார். உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்க போகிறார். கர்த்தருடைய யுத்தம் உங்களுக்கானது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக வழக்காடுகிற அந்த வழக்காளிகளோடு கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறாரு. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதை தாவீது எப்படி சொல்றாரு பாருங்களேன். சங்கீதம் 5:12 வாசிங்களேன். காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்வீர். கருணை, இரக்கம். கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து எதை வச்சு உங்களை சூழ்ந்து கொள்வாராம்? காருண்யம். காருண்யம் என்பது என்ன? காருண்யம் என்பது என்ன? கருணை. காருண்யம் என்பது என்ன? கருணை, இரக்கம், கிருபை. இது எல்லாமே ஒன்று போல ஆனது தான். ஆனால் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. கிருபை என்கிறது வித்தியாசமானது, இரக்கம் என்பது வித்தியாசமானது, கருணை என்பது வித்தியாசமானது. இந்த கருணை என்பது தூக்கு தண்டனை கைதிகள் ஜனாதிபதி அவர்களுக்கு மனு கொடுப்பாங்க. அந்த மனுக்கு பேர் கருணை மனு. அதாவது உயிர் பிச்சை அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சிலருக்கு கருணை காமிப்பாங்க, சிலருக்கு அவங்களுடைய கொடூர குற்றத்து நிமித்தம் கருணை காமிக்க மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கருணை என்கிற கேடகத்தை நம்மளை சுற்றில வைத்து கொண்டு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நம்மளை ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நல்ல 2 கைகளை தட்டி. கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையாய் நிற்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையாய் நிற்பார், எழுந்து நிற்பார். கடைசியாக ஒன்றை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம். 20:11. கர்த்தரோ சாதாரண பராக்கிரமசாலியாய் அல்ல. எப்படி சொல்லுங்களேன்? சத்தமா சொல்லுங்களேன். பிரதர்ஸ் சொல்லுங்களேன். பயங்கரம். அதை பயங்கரத்தோடு சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். எப்படி தம்பி? எப்படி பயங்கரம்னா எப்படியா சொல்லுங்க? பயங்கரம்னு அதை பயங்கரமாக சொல்லுங்களேன். பயங்கரமா.
ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். கர்த்தர் உங்களுக்காக எழும்புவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு தோல்வி, உங்களுக்கு ஜெயம், வெற்றி. ஹல்லேலூயா. மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், மேற்கொள்ளாமல் விழுவார்கள், நீங்கள் எழுவீர்கள், உங்களுக்கு ஜெயம். தானியேலுடைய காரியம் எப்படி இருந்தது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், அதை ஜெயமா சொல்லுங்களேன். தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சு? இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். யார் இடறி விழுந்தது? தானியேலை சிங்கக்கபில தூக்கி போட்டு கொல்லணும்னு நினைச்ச அவனோடு இருந்த சில பிரதானிகள், ஆனால் அவங்க இடறி அந்த குழிக்குள்ள விழுந்தாங்க. தானியேலை கர்த்தர் குழியிலிருந்து தூக்கி எடுத்தார். ஜெயம் உங்களுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஜெயம் உங்களுக்கு, வெற்றி உங்களுக்கு. நீங்க இடற மாட்டீங்க, நீங்கள் எழுவீர்கள், உங்களுக்கு எதிரானவர்கள் விழுவார்கள், இடறுவார்கள். ஏன்னா யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது. ஹல்லேலூயா. அதில் சொல்றாரு பாருங்களேன், காரியம் வாய்க்காது அவங்க காரியம். அவங்க காரியம் என்ன செய்யாது? வாய்க்காது. உங்க காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். மிகவும் வெட்கப்படுவாங்க. மறக்கப்படாத நித்திய லட்சை, நிரந்தரமான ஒரு அவமானம். நமக்கு பிரகாசம், நமக்கு மகிமை, நமக்கு சந்தோஷம், நமக்கு ஜெயம், நமக்கு கொண்டாட்டம். ஆனால் துன்பப்படுத்துகிற நம்முடைய சத்துருக்களுக்கு என்ன உண்டாகுமா சொல்லுங்களேன்? லட்சை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு அவமானம் கிடையாது, உங்களுக்கு பிரகாசம். உங்களுக்கு விரோதமாக எழும்பின செய்வினை வைக்கணும்னு காத்திருக்கான் பாருங்களேன், அவனுக்கு வெட்கம் உண்டாகும். உங்கள் வீழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கான் பாருங்களேன், அதுக்கான செயல்களை செய்கிறான் பாருங்களேன், அவனுக்கு நிரந்தரமான ஒரு வெட்கத்தை தேவன் உண்டாக்கி விடுவார். அல்லேலூயா. அவன் காரியம் வாய்க்காது பிரதர், அவனுடைய காரியம் என்ன செய்யாது? வாய்க்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போ. நிறைய பேர் நமக்கு விரோதமாக செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த நாவை உபயோகப்படுத்தி நம்முடைய காரியத்தை வாய்க்காது போக செய்வாங்க. இந்த நாவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாவை உபயோகப்படுத்தி நமக்கு ஆதரவாக பேசாமல் நமக்கு விரோதமாக பேசி மற்றவங்கள நம்ப வச்சு நம்முடைய பொழப்பில் மண்ணவாரி போட நினைப்பாங்க. நம்ம தொழிலுக்கு விரோதமாகவோ, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாகவோ, நம்ம ஊழியத்துக்கு விரோதமாகவோ அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி மற்றவங்க மனசில் போட்டு நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்த நினைப்பாங்க. அப்படித்தான் துன்பப்படுத்துவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க காரியம் என்ன செய்யாது? வாய்க்காது. உங்கள் காரியம் என்ன செய்யும்? வாய்க்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா கர்த்தர் நமக்காக பராக்கிரமசாலியாக யுத்த வீரனாக எழும்பி நிற்பாரு. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? துன்பப்படுத்துகிறவர்களுக்கு தோல்வி. இதை நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு ஜெயம், நமக்கு வெற்றி, நம்முடைய காரியத்தில் வெற்றி, நமக்கு சந்தோஷம், நமக்கு கொண்டாட்டம். தானியேலுடைய காரியம் எப்படி ஜெயமாக இருந்ததோ அது மாதிரி நம்முடைய காரியமும் எப்படி இருக்கும்? ஜெயமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவரை துதிப்பீங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்களேன், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொன்னதை எத்தனை பேர் அத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 5 காரியம் சொன்னேன். யுத்தம் ஓயம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் மனசில், உங்கள் வாழ்க்கையில். 2வது, எடுத்துக்கொள்வீர்கள். எடுக்க வந்தவனிடம் கொடுக்காமல் எடுத்துக்கொள்வீர்கள். 3வது, அடிமைத்தனத்திற்கு தப்புவோம்.
நாலாவது பாதுகாக்கப்படுவோம். அஞ்சாவது ஜெயம் பெறுவோம், வெற்றி பெறுவோம். ஏன்னா நம்ம யுத்தம் பண்ணா தானே தோல்வி. நம்ம ஆண்டவர் தோல்வியை சந்திக்காத வெற்றி வேந்தர். அவர் மூலமாக நமக்கு வெற்றி வரப்போகிறது. நல்ல கையை தட்டி ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? அப்படியே முழங்காலில் நின்று கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்களேன். எங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லுங்களேன், ஒரு 10 முறையாவது சொல்லுங்களேன். எங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு அற்புதம் செய்ய போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லுங்களேன். எங்கள் தொழிலில் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லுங்களேன். எங்கள் வியாபாரத்தில் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லுங்களேன். எங்கள் வேலையில் நாங்கள் ஜெயிப்போம். எங்கள் குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிப்போம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிப்போம். ஆண்டவர் ஜெயத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார், ஜெயத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். எல்லார் மேலே வெற்றி கிரீடத்தை தலைமையில வைக்கிறாரு. சகோதரர்கள் மேலே வெற்றி கிரீடத்தை தலைமையில வைக்கிறாரு. உனக்கு ஜெயம் உண்டு, உனக்கு ஜெயம் உண்டு. விபத்தின் ஆவிகள் மேல உனக்கு ஜெயம் உண்டு. நீ எதுக்கும் பயப்படாத. கர்த்தர் உனக்கு ஒத்தாசையா நிற்பாரு. உன் பைரோட்ஸ்ல உனக்கு ஒத்தாசையா நிற்பாரு. நீ நடத்துற தொழில ஒத்தாசையா இருப்பாரு. கலங்காத, கலங்காத. உன்னை கைவிட மாட்டார் இயேசுப்பா. சகோதரர் அந்தோணி செல்வத்துக்கு இன்று 25வது பிறந்த